கர்த்தருக்குள் மிகவும் பிரியமானவர்களே, உங்கள் எல்லாரையும் அன்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி நான் வரவேற்கின்றேன். இந்த நாளிலே நாம் புதியதொரு மாதத்திற்குள்ளாக நுழைகின்றோம். 2026 ஆண்டில் 4 மாதங்களை முடித்து தேவ கிருபையினால் 5ஆம் மாதத்திற்குள்ளாக நாம் ஜீவனோடு அடியெடுத்து வைக்க தேவாதி தேவன் நமக்கு உதவி செய்திருக்கிறார். அவருக்கே இன்றும் இன்றும் சதா காலங்களிலும் மகிமையும் கனமும் துதியும் உண்டாவதாக. இந்த புதிய மாதத்தில் நாம் தேவனுடைய வார்த்தையிலிருந்து நல்வார்த்தையை பெற்று நாம் அந்த வார்த்தையின் பலத்தோடு இந்த மாதத்தை கடந்து செல்ல காத்து நிற்கிறோம். இந்த நாளில் நமது தியானத்திற்குரிய தலைப்பு நன்றாய் அறிந்திருக்கும் நல்ல தேவன். The good God who knows well. தியானத்திற்குரிய வாக்கு தத்தம் எரேமியா 29ஆம் அதிகாரம் வசனம் 11. நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கேதுவான நினைவுகளே என்று நாம் வாசிக்கிறோம். தேவன் நம் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகள். இந்த உலகத்தில் 800 கோடி மக்கள் இருக்கிறார்கள். மோர் தேன் 8 பில்லியன் பீப்புள். இவ்வளவு பேர் இருக்கிற இந்த உலகத்தில் என்னை எப்படி தேவன் அறிவார்? இவ்வளோ பெரிய கூட்டத்தில் நான் ஒரு சிறு துளி போல தானே. அன்பான தேவ பிள்ளைகளை, ஆகவே இவ்வளோ பெரிய உலகத்தில் இருக்கக்கூடிய இத்தனை கோடி மக்களை தேவன் எப்படி ஒவ்வொருவரையும் நினைவு கொள்ள முடியும்? இது சாத்தியமில்லையே என்று நாம் நினைக்கலாம். ஆனால் அன்பான தேவ ஜனங்களே, தேவன் சகலத்தையும் சகலரையும் அறிந்த சர்வஞானமுள்ள தேவன். ஆண்டவர் இந்த வசனத்தை யாருக்கு சொல்றார் அப்படின்னா, பாபிலோனிலே 70 ஆண்டுகள் கைதிகளாக சென்றிருந்த யூத ஜனங்களுக்கு சொன்னதுதான் இந்த எரேமியா 29ஆம் அதிகாரம். எரேமியா ஒரு கடிதம் எழுதுகிறார். பாபிலோனில் இருக்கக்கூடிய இஸ்ரவேல் மக்களுக்காக இவர் என்ன செய்கிறாரு? இவர் பாபிலோனுக்கு போகலை, அவர் இருக்கிற எருசலேமிலிருந்து ஒரு கடிதம் எழுதுகிறார். அவர்களுக்கு கொடுக்கிற ஒரு நம்பிக்கையின் நல்வார்த்தைகள் அடங்கிய, நம்பிக்கையின் நற்செய்தி அடங்கிய அதிகாரம்தான் எரேமியா 29ஆம் அதிகாரம். ஆகவே இந்த அதிகாரத்தில் நமக்கு இந்த 21ஆம் நூற்றாண்டில் என்ன பாடம் அடங்கி இருக்கிறது என்பதுதான் நம்முடைய தியானம். நம்ம ஜெபத்தோடு படிக்கலாமா? எங்கள் பரிசுத்தமுள்ள ஆண்டவரே, உம்முடைய சத்திய வார்த்தையை நாங்கள் கற்றுக்கொள்ள இந்த புதிய மாதத்தின் ஆரம்பத்தில் கர்த்தர் எங்களுக்கு என்ன சொல்லுவார் என்று நாங்கள் பெற்றுக்கொள்ள அவளோடு வந்திருக்கிறோம். ஆண்டவரே, எங்களை இதுகாரும் கடந்த 4 மாதங்கள் நடத்தினீர். நன்றி ராஜா. இந்த புதிய மாதத்திலும் உம்முடைய விசேஷித்த கிருபைகளை எங்களுக்கு நீர் தாரும். இந்த வேளையில் எங்களோடு பேசும் ஆவியானுடைய மெல்லிய சத்தம் கேட்க உதவி செய்யும். கர்த்தாவை சொல்லும் அடியார்கள் கேட்கிறோம். நீர் பெருகவும் நாங்கள் சிறுகவும் உதவி செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, எரேமியா மூலமாக இஸ்ரவேலருக்கு எழுதப்பட்ட கடிதம் எரேமியா 29ஆம் அதிகாரம். ஆவியானவர் அந்த ஜனங்களுக்கு என்ன சொன்னார் என்றால், அவர்கள் வேதனையிலும் துயரத்திலும் பாபிலோனிலே இருந்தார்கள். அப்படி இருந்த பொழுது தேவன் அவர்களுக்கு நினைப்பூட்டுகிறார். என்ன சொல்றாருன்னா, யூ ஆர் ஸ்டில் இன் மை மைண்ட். நீங்கள் என்னுடைய நினைவில் இருக்கிறீர்கள், நான் உங்களை மறக்கவில்லை என்பதை ஆண்டவர் இங்கே சொல்லுகிறார். பிரியமானவர்களே, நாமும் இந்த உலகத்தில் கைதிகளாகத்தான் இருக்கிறோம். இந்த உலகத்தில் நாம் பிறந்து 70 வருஷமா 80 வருஷமா? ஒரு மனுஷனுடைய ஆயுசு காலம் 70 வருஷம்னு பைபிள் சொல்லுது. அப்படி தானே? பாபிலோனிலே இஸ்ரவேல் ஜனங்கள் 70 ஆண்டுகள் கைதிகளாக இருந்தார்கள். இந்த உலகத்தில் நீங்களும் நானும் பிறந்து பைபிள் சொல்லுகிறபடி சங்கீதம் 90 இருக்கிற மாதிரி 70 வருஷம், பலத்தின் மிகுதியினால் 80 வருஷம் என்று 90ஆம் சங்கீதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த உலகத்தில் நாம் பாவ உலகத்தில் கைதிகளாய் கிடக்கிறோமே. இந்த உலகத்தின் அதிபதியான பிசாசின் கட்டுப்பாட்டில் இருக்கிற இந்த உலகத்தில் நாம் கைதிகளாக இருக்கிறோமே.
நம்ம யார் அறிவார்? என்னுடைய காரியங்களிலே யாருக்கு அக்கறை இருக்கிறது என்று நாம் கலங்குகிறோமா? நம்ம படைத்த தேவன் ஒருவர் இருக்கிறார். அவர் நம்முடைய எல்லா காரியங்களிலும் அக்கறை மிகுந்தவராய் இருக்கிறார் என்ற ஒரு பாடத்தை தான் இந்த அதிகாரத்தில், எரேமியா 29 அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். விக்கிரக ஆராதனையினால் சிறைப்பட்டு போனார்கள் யூத ஜனங்கள். அவர்கள் அங்கிருந்து 70 ஆண்டுகள் கழித்து திரும்ப வந்த பிற்பாடு, எருசலேமுக்கு வந்த பிற்பாடு, திரும்பவும் அந்த விக்கிரக ஆராதனை என்னும் பாவத்தை அவர்கள் செய்யவில்லை. அவர்கள் நினைத்தார்கள், நாம் மறக்கப்பட்டு விட்டோம், கைவிடப்பட்டு விட்டோம், தேவன் நம்மை மறந்து விட்டார், நம்மை கைவிட்டு விட்டார் அப்படின்னு ஒரு குழப்பத்தில் பாபிலோனில் இருந்தார்கள். ஆனால் அது உண்மையா என்றால் அது உண்மை இல்லை. தேவன் அவர்களை நினைத்து கொண்டே இருந்தார். ஏற்ற காலத்தில் அவர்களை அற்புதமாக வெளியே கொண்டு வந்தார். நாம் அதை படிக்க போகிறோம். அன்பான தேவ பிள்ளைகளை, இந்த எரேமியா 29 அதிகாரம் 11 வசனத்தில் நம்முடைய மனதை பதித்து நம் சில பாடங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த வசனத்தை இங்கிலீஷில் கிங் ஜேம்ஸ் வெர்ஷனில் படிச்சிங்க அப்படின்னு சொன்னால் ஜெரமியா 29:11 வசனம் சொல்லுது, For I know the thoughts that I think toward you, saith the Lord. For I know the thoughts that I think toward you, saith the Lord, thoughts of peace and not of evil, to give you an expected end. இன்னும் வேறு சில மொழிபெயர்ப்புகளில் படிச்சிங்கன்னு சொன்னால், For I know the plans I have for you, உங்களுக்காக நான் வைத்திருக்கிற திட்டங்களை நான் அறிவேன் என்று சில ஆங்கில வேதாகமத்தில் நாம் வாசிக்கிறோம். ஆண்டவர் நமக்கென்று திட்டங்கள் வைத்திருக்கிறார். அவர் நமக்கென்று நினைவுகளை வைத்திருக்கிறார். அந்த நினைவுகள் சமாதானத்திற்கு ஏதுவான நினைவுகள். அன்பானவர்களே, தேவனுடைய அறிவு எப்படிப்பட்டது? நான் அறிவேன் என்று சொல்லுகிறாரே, அவருடைய அறிவு எப்படிப்பட்டது? 3 காரியங்கள். முதலாவது, God knows us individually. தேவன் தனித்தனியாக நம்மை அறிந்திருக்கிறார். ஒவ்வொருவரையும் தனித்தனியாக, 800 கோடி பேர் இருந்தாலும் சரி, 1000 கோடி பேர் இருந்தாலும் சரி, தேவன் நம்மை தனித்தனியாக அறிந்திருக்கிறார். பைபிளில் ஒரு சில உதாரணங்களை நீங்கள் பாருங்கள். அப்போஸ்தலர் நடபடிகளில் 9 அதிகாரம், அதில் ஆண்டவர் சொல்லுகிற ஆச்சரியமான சில காரியங்களை பாருங்கள். அப்போஸ்தலர் 9 அதிகாரம் வசனம் 10-11 வாசிக்கிறேன். தமஸ்குவிலே அனனியா என்னும் பேருள்ள ஒரு சீஷன் இருந்தான். அவனுக்கு கர்த்தர் தரிசனமாகி, அனனியாவே என்றார். அவன், ஆண்டவரே, இதோ அடியேன் என்றான். அப்பொழுது கர்த்தர், நீ எழுந்து நேர்த்தெருவு என்னப்பட்ட தெருவுக்கு போய், தெரு பேரை சொல்றாரு பாருங்க ஆண்டவர், நேர்த்தெருவு என்னப்பட்ட தெருவுக்கு போய் யூதாவின் வீட்டில் ஒரு மனுஷனுடைய பெயர் சொல்றார். யூதாவின் வீட்டில் தர்சு பட்டணத்தான் ஆகிய சவுல்னு ஒருத்தர் இருப்பான். அவன் ஊரை சொல்லி சொல்றார், தர்சு பட்டணத்தான் ஆகிய சவுல் என்னும் பேர் உள்ள ஒருவனை தேடு, அவன் இப்பொழுது ஜெபம் பண்ணுகிறான். அவன் என்ன செய்கிறான்னு சொல்றார் பாருங்க. இந்த சவுல் அவன் எந்த ஊருன்னு சொல்றாரு, எந்த தெருவில் இருக்கிறான்னு சொல்றாரு, யார் வீட்டில் இருக்கிறான் என்றும் ஆண்டவர் சொல்லுகிறார். God knows us individually. தேவன் நம்மை தனித்தனியாக அறிந்திருக்கிறார். நாம் என்ன செய்கிறோம் என்பது அவருக்கு தெரியும். அவன் இப்பொழுது ஜெபம் பண்ணுகிறான். பார்த்தீங்களா, ஆண்டுடைய பிள்ளைகளை அடித்து நொறுக்கி உபத்திரப்படுத்துவதற்காக கடிதங்களை வாங்கி சென்றவனை கர்த்தர் சந்தித்தார், சவுலை. அவன் இப்பொழுது ஜெபம் பண்ணுகிறான். ஆண்டவர் சவுலை பற்றி சொல்லக்கூடிய முதல் அறிமுக வார்த்தை இன்னொரு நபர்கிட்ட, அனனியாட்ட சொல்றாரு, அவன் இப்பொழுது ஜெபம் பண்ணுகிறான். அப்போஸ்தலர் 10 அதிகாரம், அப்போஸ்தலர் 10 அதிகாரத்தில் வசனங்கள் 5-6 பாருங்க. அப்போஸ்தலர் 10 அதிகாரம் 5-6 வசனங்கள். இப்பொழுது நீ யோப்பா பட்டணத்துக்கு மனுஷரை அனுப்பி பேதுரு என்று மறுபெயர் கொண்ட சீமோனை அழைப்பி, அவன் தோல்
பதனிடுகிறவனாகி சீமோன் என்னும் ஒருவனிடத்திலே தங்கியிருக்கிறான். அவனுடைய வீடு கடலோரத்தில் இருக்கிறது. நீ செய்ய வேண்டியதை அவன் உனக்கு சொல்லுவான் என்றான். கொர்நேலியு ஜெபம் பண்ணுறாரு. ஒரு நாள் ஒரு தேவதூதன் தோன்றுகிறான். இந்த கொர்நேலியு ஒரு புறஜாதியான், ரோம பட்டாளத்தைச் சேர்ந்தவன், ரோமன். அவனுக்கு ஆண்டவர் பற்றி சத்தியம் சுவிசேஷம் போக வேண்டும். ஆகவே அந்த தேவதூதன் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, என்ன செய்ய, யோப்பா பட்டணத்துக்கு மனுஷரை அனுப்பு, பேதுரு என்று மறுபெயர் கொண்ட சீமோனை அழைப்பி, அந்த சீமோனை நீ கூட்டிட்டு வா. அவன் இன்னொரு சீமோன் வீட்டில் இருக்கிறான். அந்த சீமோன் தோல் பதனிடுகிறவனாகிய சீமோன், சைமன் த டேனர் அப்படின்னு இருக்கு ஆங்கிலத்தில். சைமன் த டேனர், தோல் பதனிடுகிறவன். அவன் வீடு எங்கே இருக்குது? கடலோரத்தில் இருக்குப்பா. யோப்பா பட்டணமே கடல் தான். கடலோரத்தில் அவன் வீடு இருக்குது. பார்த்தீங்களா? அப்போது இந்த சீமோன் யார், அவன் என்ன தொழில் பண்ணுறான், அவன் வீடு எங்கே இருக்குது என்பதெல்லாம் தேவன் மிக தெளிவாக கொர்நேலியுவுக்கு சொல்கிறார். God knows us individually. தேவன் தனித்தனியாக நம்மை அறிந்திருக்கிறார். தேவனுடைய அறிவு எத்தனை ஆச்சரியமானது. இரண்டாவது, God knows us intimately. தேவன் நெருக்கமாக நம்மை அறிந்திருக்கிறார். எப்படி என்று கேட்கிறீர்களா? மத்தேயு 10ஆம் அதிகாரத்தில், மத்தேயு சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 29 31 வரை படித்தோம் என்றால், அதில் ஆண்டு சொல்றார் பாருங்க, ஒரு காசுக்கு 2 அடைக்கலான் குருவிகளை விற்கிறார்கள் அல்லவா, ஆயினும் உங்கள் பிதாவின் சித்தம் இல்லாமல் அவைகள் ஒன்றாகிலும் தரையிலே விழாது. உங்கள் தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது, அதனால் பயப்படாதிருங்கள். அநேகம் அடைக்கலான் குருவிகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்களாயிருக்கிறீர்கள். பார்த்தீங்களா? உங்கள் தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது. எவ்ரி ஹேர் ஆஃப் யுவர் ஹெட் இஸ் நம்பர்ட் ஆர் கவுண்டட். நம்முடைய தலையில் இருக்கிற ஒவ்வொரு முடியையும் ஆண்டவர் எண்ணி வைத்திருக்கிறாராம். முடியை யாராவது எண்ண முடியுமா? ஆனால் தேவன் எண்ணி இருக்கிறார். அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, தேவன் நம்முடைய ஆழமான தேவைகள், நம்முடைய இருளான மறைவான காரியங்கள் எல்லாம் அவர் அறிவார். நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய உள்நோக்கங்கள், நம்முடைய திட்டங்கள், நம்முடைய கனவுகள் எல்லாம் அவருக்கு தெரியும். God knows us intimately. தேவனுடைய அறிவு எத்தனை ஆச்சரியமானது. நம்மை அவர் நெருக்கமாக அறிந்திருக்கிறார். என் உட்காருதலையும் என் எழுந்திருக்குதலையும் தேவரீர் அறிந்திருக்கிறீர் அப்படின்னு சங்கீதம் 139 படிக்கிறோம்ல. அன்பான தேவ பிள்ளைகளே, தேவன் எத்தனை ஆச்சரியமானவர், அவருடைய அறிவு எத்தனை ஆச்சரியமானது, ஆழமானது. மூன்றாவது பாருங்க, God's knowledge is infinite. தேவனுடைய அறிவு அளவில்லாதது, அளவில்லாத ஞானமுள்ள தேவன். 139வது சங்கீதத்தில் 16ஆம் வசனம், அந்த 139ஆம் சங்கீதம் முழுவதுமே தேவன் சர்வத்தையும் அறிந்தவர். God is omniscient. அவர் சர்வஞானம் உள்ள தேவன் என்பதற்கான ஆதாரம்தான் சங்கீதம் 139. அதில் 16ஆம் வசனத்தை பாருங்க, என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது, என் அவயவங்களில் ஒன்றாகிலும் இல்லாத போதே அவைகள் அனைத்தும் அவைகள் உருவேற்படும் நாட்களும் உமது புஸ்தகத்தில் எழுதியிருந்தது. என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது, என் அவயவங்களில் ஒன்றாகிலும், உடல் உறுப்புகளில் ஒன்றாகிலும் இல்லாத போதே. பார்த்தீங்களா? அப்போ இந்த உடல் உறுப்புகள்லாம் உருவாவதற்கு முன்பதாகவே தேவன் நம்மை அறிந்திருக்கிறார். அவை உருவேற்படும் நாட்கள் அவருடைய புஸ்தகத்தில் எழுதியிருந்தது அப்படின்னு படிக்கிறோம். அப்போ அவருடைய அறிவு அளவில்லாத அறிவு. பாருங்களேன், நமக்குள்ளே இருக்கிற இருதயம் பற்றி நமக்கு தெரியுமா? நமக்கு தெரியாது. நம்ம உடலுக்குள்ளாக இருக்கக்கூடிய அந்த சிறுநீரகமோ கல்லீரலோ உள்ளுறுப்புகள், ராஜ உறுப்புகள்னு சொல்லுவாங்க. இந்த உறுப்புகளை பற்றி நமக்கு தான் தெரியுமா? ஒன்றுமே தெரியாது, நம்ம பார்த்ததே கிடையாது.
ஆனால் அவைகள் உருவேற்படும் நாட்களும் உமது புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறது. அன்பானவர்களே, அப்போ தேவனுடைய அறிவு எத்தனை அளவில்லாத அறிவு. யோனா தேவனை விட்டு ஓடுகிறேன் அப்படின்னு நினைச்சான். ஆனால் அவன் எங்கே ஓடுனான்னு அங்கேயும் கர்த்தர் இருந்தார். அவன் எங்கே போய் படுத்தானோ அங்கே தேவன் அவனை பிடித்தார். படுத்த இடத்திலேயே பிடித்து விட்டார். ஜோனா tried to flee from the Lord, but he ran right into the Lord. தேவனை விட்டு தூரமாய் ஓடுவதாக நினைச்சான். ஆனால் அவன் தேவன் வழியிலே தான் ஓடிக்கொண்டிருந்தான். ஆண்டவர் அவனுக்குன்னு ஒரு வழியை பிளான் பண்ணி வச்சுட்டார் ஏற்கனவே. பார்த்தீங்களா, அந்த கப்பலுக்குள்ளே போக வேண்டும், அடித்தட்டில் படுக்க வேண்டும், யாரும் என்னை பார்க்க மாட்டாங்க, யாருக்குமே என்னை தெரியாது, நான் மறைந்து இருக்கிறேன், ஒளிந்து இருக்கிறேன் நினச்சான். கரெக்டாக தூக்கி கடலில் போட வச்சார். மிகச்சரியாக வந்து ஒரு மீன் அவனை விழுங்கியது. ஒரு பெரிய மீன் வந்து விழுங்கியது. அந்த மீன் பாருங்க, யோனா கூட கீழ்ப்படியலை. அந்த மீன் என்ன செய்தது? அவனை சரியாக எங்கே போய் சேர வேண்டுமோ அங்கே போய் 3 நாள் கழித்து கரையில், நினிவே பட்டணத்தின் கரையில் கக்கி விட்டது. பார்த்தீங்களா, தேவனுடைய அறிவு எத்தனை ஆச்சரியமானது. எங்கே போகிறோம், என்ன செய்கிறோம், மறைவாக என்ன செய்கிறோம், ஒளிந்திருந்து என்ன செய்கிறோம், எல்லாமே கர்த்தருக்கு தெரியும். நம்ம நினைக்கிறோம் நான் மிகப்பெரிய அறிவாளி, நான் அவருக்கு தெரியாமல் இவருக்கு தெரியாமல் இதை செஞ்சிட்டேன் அதை செஞ்சிட்டேன் அப்படி நினைக்கலாம். ஆனால் தேவனுக்கு முன்பாக மறைவாக ஒன்றுமே கிடையாது. எபிரேயர் 4:13 வாசித்து பாருங்கள். அவருக்கு மறைவான சிருஷ்டி, அவருடைய கண்களுக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை, சகலமும் அவருக்கு முன்பாக வெளியரங்கமாயும் நிர்வாணமாயும் இருக்கிறது என்று பவுல் சொல்கிறார். ஆகவே நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை நான் அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அந்த அறிவு எத்தனை ஆச்சரியமானது என்பதைத்தான் நாம் பார்த்தோம். அவர் நம்மை தனித்தனியாக அறிந்திருக்கிறார். அவர் நம்மை மிக நெருக்கமாக அறிந்திருக்கிறார். அவர் நம்மை அறிந்திருக்கிற அறிவு அளவில்லாதது. என்னை பற்றி எனக்கு தெரிந்ததை விட என்னை பற்றி என் ஆண்டவருக்கு அதிகமாக தெரியும். ஏனென்றால் என்னை உருவாக்கினவர் அவர்தான் என்ற நிச்சயம் நமக்கு தேவை. அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த பொல்லாத உலகத்தில், இந்த கொடிய நாட்களிலே வாழக்கூடிய நமக்கு நம் தேவன் எப்படிப்பட்டவர் என்ற அறிவு நமக்கு அதிகமாக தேவை. நம் தேவன் நம்மை நன்றாய் அறிந்திருக்கும் நல்ல தேவன். அவர் உங்களுக்காக எனக்காக கிரியை செய்கிற தேவன். அவர் எப்படியெல்லாம் நமக்காக கிரியை செய்கிறார் என்பதை நாம் படிக்க போகிறோம். எக்காலமும் முக்காலமும் நமக்காய் நல்வினையாற்றும் நல்ல தேவன். எக்காலத்திலும் முக்காலத்திலும் 3 காலங்களிலும் நமக்காக நற்கிரியைகளை ஆற்றும் நல்ல தேவன் நம்முடைய தேவன். 3 பாடங்களை தொடர்ந்து படிக்க போகிறோம். தேவன் அவருடைய அறிவு எப்படிப்பட்டதுன்னு படித்தோம். இப்பொழுது அவர் நமக்காக எப்படி செயலாற்றுகிறார் என்று பார்க்க போகிறோம். முதலாவது, தேவன் கடந்த காலத்தில் நமக்காக செயலாற்றினார். God reacted for us in the past. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இந்த கடிதத்தை எரேமியா மூலமாக தேவன் எழுதும் பொழுது, பாபிலோனிலே அந்த 2 கோத்திரங்களைச் சேர்ந்தவர்கள், யூதா பென்யமீன் கோத்திரங்களைச் சேர்ந்தவர்கள் 70 வருஷம் கைதிகளாக இருந்த பொழுது அவர்களுக்கு நம்பிக்கையூட்டும்படியாக எழுதப்பட்ட நல்ல அதிகாரம்தான் எரேமியா 29 என்று உங்களுக்கு நான் சொன்னேன். தேவன் கடந்த காலத்தில் தம்முடைய ஜனங்களுக்காக கிரியை செய்தார். என்ன செய்தார்? அவர்களை தெரிந்து கொண்டார். இஸ்ரவேல் ஜனங்களை தெரிந்து கொண்டார். உபாகமம் 7:7 படித்தோன்னு சொன்னால், தேவன் அவங்க ரொம்ப நல்லவர்கள், நீதிமான்கள் என்பதற்காக தெரிந்து கொண்டாரா? அல்லது எல்லா ஜனங்களை பார்க்கிலும் அவர்கள் மிகவும் திரட்சியான ஜனங்கள்,
மிக அதிகமான ஜனங்கள் என்பதற்காக தெரிந்து கொண்டாரா? இல்லை. உபாகமம் 7:7 பாருங்க, சகல ஜனங்களிலும் நீங்கள் திரட்சியான ஜனம் என்று கர்த்தர் உங்கள் பேரில் அன்பு வைத்து உங்களை தெரிந்து கொள்ளவில்லை, நீங்கள் சகல ஜனங்களிலும் கொஞ்சமாய் இருந்தீர்கள். 6ஆம் வசனம் சொல்லுது, நீ உன் தேவனாய் கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம், பூச்சக்கரத்தில் உள்ள எல்லா ஜனங்களிலும் உன் தேவனாய் கர்த்தர் உன்னை தமக்கு சொந்தமாய் இருக்கும்படி தெரிந்து கொண்டார். இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் தெரிந்து கொண்டார். அவர்களை எகிப்திலிருந்து 400 ஆண்டு கால அடிமைத்தனத்திற்கு அப்புறம் விடுவித்தார். அவர்களை வனாந்தரத்தில் 40 ஆண்டுகள் வழி நடத்தினார். அக்கறையோடு அவர்களை பராமரித்தார், பாதுகாத்தார். கடைசியிலே கானானிலே கொண்டு போய் சேர்த்தார். அருமையான தேவப்பிள்ளைகளே, கடந்த காலத்தில் தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்காக நல்வினை ஆற்றினார். ஆனால் நம்முடைய கடந்த நாட்களில் நமக்காக என்னெல்லாம் செய்திருக்கிறார் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். தேவன் நம்மை கடந்த காலத்தில் எப்படியெல்லாம் நடத்தினார் என்பதை நாம் மறக்காமல் இருந்தோம் என்றால் நமக்கு எதிர்காலத்தை குறித்து நிகழ்காலத்தில் பயம் இருக்காது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்காக, நம்முடைய பாவங்களுக்காக இந்த உலகத்திலே மனிதனாக வந்தார், மரணம் அடைந்தார், உயிரோடு எழுந்தார், பரமேறி சென்றார், பரலோகத்தை நமக்காக ஆயத்தம் பண்ணுகிறார், மீண்டும் வரப்போகிறார். இப்படி ஒரு கம்ப்ளீட் பிளான், ஒரு முழுமையான திட்டம் நமக்காக என்ன என்பதை ஆண்டவர் ஏற்கனவே நமக்கு அழகாக வெளிப்படுத்தி இருக்கிறார். நாம் கர்ப்பத்தில் உருவாவதற்கு முன்பதாகவே நம்ம நன்றாக அறிந்திருந்த தேவன் அப்படின்னு படித்தோம். அன்பானவர்களே, இந்த உலகத்தை தேவன் படைக்கப் போகிறார் என்றும், இந்த உலகத்திலே பாவம் பிரவேசிக்கும் என்றும், அப்படி பாவம் பிரவேசித்தால் மனிதர்கள் பாவிகளாவார்கள் என்றும், இந்த பாவிகளை மீட்பதற்காக என்ன செய்ய வேண்டும் என்றும் என்பதெல்லாவற்றையும் பரலோகம், தேவ குடும்பம் ஏற்கனவே திட்டமிட்டு வைத்திருந்தது. நமது வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் படிக்கிறோம், உலகத் தோற்றத்திற்கு முன்பாகவே அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி என்று படிக்கிறோம். அதுபோல 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் வசனம் 20 படித்தோம் என்றால் அங்கேயும் மிக அழகாக வாசிக்கிறோம், அவர் உலகத் தோற்றத்திற்கு முன்னே குறிக்கப்பட்டவராயிருந்து என்று வாசிக்கிறோம். உலகத் தோற்றத்திற்கு முன்னே குறிக்கப்பட்டவர் யார்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக பலியாக வேண்டும் என்று உலகத் தோற்றத்திற்கு முன்னே அவர் குறிக்கப்பட்டவர். அப்போ பாருங்க, தேவன் எப்படியெல்லாம் திட்டமிட்டு மனுக்குலத்திற்காக செயல்படுகிறார். அன்பான தேவப்பிள்ளைகளே, ஆகவே கடந்த காலத்திலே தேவன் நமக்காக செயலாற்றி இருக்கிறார். இரண்டாவது, தேவன் நிகழ்காலத்தில் நமக்காக செயலாற்றுகிறார். God reacts for us in the present. இஸ்ரவேல் ஜனங்கள் பாபிலோனில் இருந்தனர் 70 ஆண்டுகள். தானியேல் ரொம்ப காலமாக ஜோமன்ட்டே இருந்தார். ஆண்டவரே, மீண்டும் எருசலேமுக்கு போகணும், பாழாய் கிடக்கிற நகரத்தை, எருசலேமை, தேவாலயத்தை எல்லாம் திரும்ப எடுப்பித்து கட்ட வேண்டும் என்று தானியேல் ஜெபிக்கிறாரு. நெகேமியா, எஸ்ரா எல்லாரும் ஜெபிக்கிறாங்க. எல்லாரும் உபவாசத்தோடு ஜெபித்தார்கள். நீங்கள் பாருங்களேன், ஒரு ஒற்றுமை. தானியேல் 9ஆம் அதிகாரம், நெகேமியா 9ஆம் அதிகாரம், எஸ்ரா 9ஆம் அதிகாரம் எல்லாம் படித்து பாருங்கள். இவங்க எல்லாமே உபவாசத்தோடு இருந்து எருசலேமுக்கு போகணும், தேவாலயத்தை கட்டணும், ஆண்டோடைய ஜனங்கள் விடுவிக்கப்பட வேண்டும் என்றெல்லாம் எல்லாரும் உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணாங்க. எல்லாமே 9ஆம் அதிகாரம் 9ஆம் அதிகாரம் 9ஆம் அதிகாரம் அப்படின்னு பார்க்குறோம். பிரியமான தேவப்பிள்ளைகளே, அப்போது இவங்கெல்லாம் ஜெபம் பண்ணிட்டே இருந்தாங்க. ஜனங்களுக்கு நம்ம ஜெபம் பண்ணுறோம், நம்முடைய ஜெபங்கள் கேட்கப்படுகிறதா இல்லையா என்ற ஒரு கலக்கம் அவர்களுக்கு இருக்கத்தான் செய்தது. நாமும் சில நேரங்கள் அப்படித்தானே, நம்ம ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணி பார்க்குறோம், போராடி பார்க்குறோம், ஆண்டவர் ஜெபத்தை கேட்குறாரா தெரியலையே என்று கூட நமக்கு ஒரு குழப்பம் நேரிடுகிறது. நம்முடைய ஜெபமெல்லாம் வீண் போல் நமக்கு தெரிகிறது. ஆனாலும் தேவன் தம்முடைய ஜனங்களுக்காக பாபிலோனில் அவர் வேலை செய்து கொண்டுதான் இருந்தார்.
மிகச்சரியான வேளையில் ஆண்டவர் கோரேசை எழுப்பினார். அப்படி தானே? பாபிலோன் ராஜ்யம் வீழ்ச்சி அடைந்தது, மேதை பெர்சியா வந்தது, ஆண்டவர் கோரேசை எழுப்பினார். இந்த கோரேஸ் என்ன பண்ணார்? பாபிலோனிலிருந்து தேவ ஜனங்களை விடுவித்தார். எத்தனை ஆச்சரியம்! இந்த கோரேஸ் பிறக்கிறதுக்கு முன்பாகவே, அவர் பிறப்பதற்கு சுமார் 200 ஆண்டுகளுக்கு முன்பாகவே கோரேஸ் என்று ஒரு நபர் எழும்புவான். அவன் என்ன செய்வான்? நீ திரும்ப கட்டப்படு என்று அவன் கட்டளை பிறப்பிப்பான். எருசலேம் தேவாலயத்தை திரும்ப கட்டுவதற்காக அவன் கட்டளை பிறப்பிப்பான். அப்படின்றத அவன் பிறக்கிறதுக்கு 200 வருஷத்துக்கு முன்னாடியே ஆண்டவர் கோரேஸ் என்ற பெயரை சொல்லி தீர்க்க தரிசனம் சொல்லி வைத்திருக்கிறார். ஏசாயா 44 அதிகாரம் 28 வசனத்திலிருந்து ஏசாயா 45 அதிகாரம் 5 வசனம் வரைக்கும் நீங்கள் படித்து பாருங்கள், நேரம் எடுத்து படித்து பாருங்கள். கோரேஸ் பேர் ஆண்டவங்க சொல்லியிருப்பார். அப்பொழுது ஏசாயா எழுதி வைத்த பொழுது கோரேஸ்லாம் ஏரியாலே கிடையாது, அவர் பிறக்கவே இல்லை. ஈவன் கோரேஸுடைய அம்மா அப்பா கூட பிறந்திருப்பாங்களான்னு தெரியலை. அன்பானவர்களே, கிட்டத்தட்ட 200 வருஷத்துக்கு முன்னாடி ஆண்டு சொல்லி வைக்கிறார். பார்த்தீங்களா? அப்போ இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்காக தேவன் ஒரு கோரேசை எழுப்பினார். இப்படி ஒரு கோரேஸ் வரணும்னு சொல்லிட்டு ஆண்டவர் அவர் கடந்த காலத்திலே திட்டமிட்டு வைத்து விட்டார். நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவருக்கு என் வழி மறவாயிற்றோ, என்னுடைய எதிர்காலத்தை குறித்து ஆண்டவருக்கு அக்கறை இல்லையோ, தேவன் மறந்தாரோ, அவர் என்னை கைவிட்டு விட்டாரோ என்றெல்லாம் கலங்கி நிற்கிறீர்களா? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர் நன்றாய் அறிந்திருக்கும் நல்ல தேவன். we have our good God who knows us very well. தேவன் என்னுடைய போராட்டத்தில் உதவவில்லையே, நான் இப்படி ஒரு பிரச்சனைக்குள்ளே இருக்கிறேன், ஒரு புயலுக்குள்ளாக நான் கடந்து செல்கிறேன், ஆண்டவர் என்னை கண்டுகொள்ளவில்லையே அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். அந்த புயலுக்குள்ளே நம்மை அனுப்புகிறவரும் அவர்தான். சில நேரங்களில் பைபிள் அதற்கு வசனம் பார்க்கலாமா? பாருங்க, மார்க்கு சுவிசேஷம் 6 அதிகாரம் 45 வசனம். இந்த 5 அப்போ 2 மீன்களை வைத்து ஆண்டவர் அற்புதம் செய்து விட்ட பிற்பாடு இந்த சம்பவம் நடக்குது. அவர் ஜனங்களை அனுப்பி விடுகையில் தம்முடைய சீஷர்கள் படவில் ஏறி அக்கரையில் பெத்சாயிதாவுக்கு எதிராக தமக்கு முன்னே போகும்படி அவர்களை துரிதப்படுத்தினார் அப்படின்னு படிக்கிறோம். துரிதப்படுத்தினார். போங்க போங்க சீக்கிரம் போங்க, ஆண்டவர் அவங்களை துரிதப்படுத்துகிறார். அவங்க உள்ளே போனாங்க, படகுல போனாங்க, அந்த கலிலேயா கடலுக்குள்ளே போகிறாங்க. படகு வழியாக போகும்பொழுது பயங்கரமான ஒரு புயல் ஏற்பட்டது, பயங்கரமான ஒரு கொந்தளிப்பு. அன்பான தேவ பிள்ளைகளே, பார்த்தீங்களா? அப்போது தேவன் அவர்களை அப்படி அனுப்புகிறார் உள்ளே. வசனம் 51 படிக்கிறோம். அவர்கள் இருந்த படவில் ஏறினார், அப்பொழுது காற்று அமர்ந்தது. சில நேரங்களில் அந்த புயலின் பாதையில் ஆண்டவர் நம்மை அனுப்புவார். இவ்வளோ கஷ்டத்தில் இருக்கிறோம், அவருக்கு இந்த கஷ்டம் நம்மை குறித்து தெரியவில்லையே நினைக்கிறீங்களா? கவலைப்பட வேண்டாம். அப்படி ஒரு பாதையில் நம்மை அனுப்புவதே அவர்தான். நம்ம பயப்பட வேண்டாம், கவலைப்பட வேண்டாம். புயலுக்குள் அவரே நம்மை அனுப்புவார். அந்த புயலிலிருந்து அவரே நம்மை காப்பாற்றுவார். அந்த புயலின் நடுவிலும் நம் பக்கத்திலேயே அவர் இருப்பார். பார்த்தீங்களா? வந்து படவில் அவர் ஏறிட்டார்ல, கடல் மேல் நடந்து வந்தார், படகுல ஏறிட்டார். இவங்க ஏதோ ஆவேசம் ஆவின்னு நினச்சிக்கிட்டாங்க. அன்பானவர்களே, எல்லா புயலின் மத்தியிலும் ஆண்டவர் கூட தான் இருப்பார். எல்லா அக்கினி சூளையின் நடுவிலும் அவர் நம்ம கூட தான் இருப்பார். அப்படி தானே தானியேல் 3 அதிகாரத்தில் படிக்கிறோம். அருமையான தேவ பிள்ளைகளே, ஆகவே நிகழ்காலத்தில் அவர் நமக்காக செயலாற்றுகிறார் என்பதுதான் தேவன் அன்றைக்கு பாபிலோனிலிருந்து ஜனங்கள் கொடுத்த ஒரு நற்செய்தி. அதே செய்தியை ஆண்டவர் இன்றைக்கு நமக்கும் கொடுக்கிறார். நம்ம நினைக்கிறோம், நாம் நினைக்கிற மாதிரி ஆண்டவர் எல்லாம் செய்யணும்,
நான் நினச்ச உடனே, நான் கேட்ட உடனே ஆண்டவர் எனக்காக அவர் எல்லாவற்றையும் செய்து முடித்து விட வேண்டும் அப்படின்னு நினைக்கிறோம். ஒரு காரியத்தை மனசில் வச்சுக்கோங்க. காட்ஸ் ட்ரெயின் டசன்ட் ரன் ஆன் யுவர் ட்ராக். தேவனுடைய ரயில் வண்டி உங்களுடைய தண்டவாளத்தில் ஓடாது. என்ன அர்த்தம்? நான் போட்டிருக்கிற திட்டங்கள், நான் நினைத்திருக்கிற நினைவுகள், நான் வகுத்திருக்கிற பாதைகள், இந்த வழியில் ஆண்டவர் எல்லாத்தையும் செஞ்சிடணும் அப்படின்னு நினைக்கூடாது. ஆண்டவர் எல்லாம் அவர் திட்டப்படி, அவருடைய நேரப்படி, அவருடைய சித்தப்படி, என்னுடைய நன்மைக்கு ஏதுவாக அவர் செய்து முடிப்பார். எத்தனை ஆச்சரியமான தேவன் நம்முடைய தேவன். ஆகவே தேவன் நமக்காக கடந்த காலத்திலே கிரியை செய்திருக்கிறார், நிகழ்காலத்திலே கிரியை செய்கிறார். மூன்றாவது பாடம், தேவன் தமது வாக்கு தத்தங்கள் மூலம் நமக்காக செயலாற்றுகிறார். God reacts for us in his promises. நீங்கள் நினச்சிருக்கலாம், மூன்றாவது கருத்து இவர் இப்படி சொல்லியிருக்கலாமே, எதிர்காலத்தில் நமக்காக செயலாற்றுகிறார் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்திருக்கலாம். உண்மைதான். அந்த எதிர்காலத்தை தாங்க ஆண்டு நமக்கு வாக்கு தத்தங்களாக கொடுத்துருக்கிறார். அதனால தான் மூன்றாவது கருத்தை எப்படி நான் சொல்லுகிறேன், தேவன் தமது வாக்கு தத்தங்கள் மூலம் நமக்காக செயலாற்றுகிறார். அந்த வாக்கு தத்தம் தான் பாருங்கள், எரேமியா 29:11 இவ்விதமாய் இருக்கிறது. நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை, அதாங்க எதிர்காலம், உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நம்மீது, நம்மை குறித்து தேவன் வைத்திருக்கிற நினைவுகள் எல்லாம் நல்ல நினைவுகள், சமாதானத்திற்கு ஏதுவான நினைவுகள், நன்மையான நினைவுகள். எத்தனை ஆச்சரியம்! அருமையான தேவ பிள்ளைகளே, ஆகவே நீங்கள் நானும் இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும், உயிர் இருக்கிற வரைக்கும், அல்லது இந்த உலகம் இருக்கிற வரைக்கும், அல்லது இந்த உலகத்தில் நாம் இருக்கிற வரைக்கும், அல்லது ஆண்டுடைய வருகை வருகிற வரைக்கும் நீங்கள் நானும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் நம்மை நன்றாய் அறிந்திருக்கும் நல்ல தேவன் நம் தேவனாக இருக்கிறார். அவர் எப்படிப்பட்டவர் என்றால், நற்கிரியையை தொடங்கினவர் நன்றாய் முடிப்பார். பிலிப்பியர் 1 வசனம் 5 நாம் படித்தோம் என்றால், பிலிப்பியர் 1 5 வசனம் மிக அழகான அருமையான ஒரு வாக்கு தத்தமாக நாம் அதை எடுத்துக்கொள்ளலாம். நமக்கு தெரிஞ்ச வசனம் தான். பிலிப்பியர் 1:5 பாருங்களேன். உங்களில் நற்கிரியையை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிய நடத்தி வருவார். தொடங்கினவர் முடிப்பார். நமக்குன்னு ஒரு வாழ்க்கையை இந்த உலகத்தில் கொடுத்துட்டாரு, ஆரம்பித்து வச்சுட்டாரு. அவர் அழகாக முடித்து கொடுப்பார். தொடங்கினவர் முடிப்பார். நற்கிரியை தொடங்கினவர் முடிப்பார். அதே மாதிரி தான் நம்ம இன்னொரு வசனம் படிக்கிறோம். எபிரேயர் 12:1 என்ன வாசிக்கிறோம்? விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்து, தி ஆத்தர் அண்ட் ஃபினிஷர் ஆஃப் அவர் ஃபெய்த் அப்படின்னு ஆங்கிலத்தில் வாசிக்கிறோம். தி ஆத்தர் அண்ட் ஃபினிஷர் ஆஃப் குட் ஒர்க்ஸ் ஃபார் அஸ். நமக்காக நற்கிரியைகளை ஆரம்பிக்கிறவர், முடிக்கிறவர் நம்முடைய தேவன். அருமையான தேவ பிள்ளைகளே, ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் எதிரடையான காரியங்கள் நடந்து விட்டதே, நான் நினைக்காத காரியங்கள், நான் எதிர்பார்த்திராத காரியங்கள், நான் திட்டமிட்டிராத சில மனக்கசப்பான காரியங்கள் நடந்து விட்டதே அப்படி நீங்கள் நினைக்கிறீங்களா? உங்களுக்கும் நடந்திருக்கிறது, எனக்கும் நடந்திருக்கிறது. ஆனால் இவை எல்லாவற்றின் வழியாக தேவன் நமக்கு நன்மை மாத்திரமே செய்கிற தேவன், நன்மை மாத்திரமே செய்கிற நல்ல தேவன், நம்மை நன்றாய் அறிந்திருக்கும் நல்ல தேவன் நம்முடைய தேவனாக இருக்கிறார். ஆகவே நீங்களும் நானும் எதற்கும் கலங்காமல் ஆண்டவர் சார்ந்து, ஆண்டவரை நம்பி இந்த உலகத்தில் நாம் வாழ வேண்டும். சங்கீதம் 31:15 கடைசியாக சொல்லி நான் முடிக்கிறேன். சங்கீதம் 31:15 மிக அழகாக நாம் வாசிக்கிறோம். என்ன சொல்லுது பாருங்க. என் காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது. மை டைம்ஸ் ஆர் இன் காட்ஸ் ஹேண்ட்ஸ். என் காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது. ஆண்டவர் கையில் எல்லாம் இருக்கு. அவர் நமக்காக வைத்திருக்கிற நினைவுகள்,
திட்டங்கள் எல்லாம் மிக ஆச்சரியமானவை. அவருடைய அறிவு ஆச்சரியமானது. அவர் நமக்காக செயலாற்றும் விதம் ஆச்சரியமானது. ஆகவே நாம் கலங்காமல் இந்த புதிய மாதத்திற்குள்ளாக கர்த்தரை நம்பி கர்த்தரை சார்ந்து அடியெடுத்து வைப்போம், பிரவேசிப்போம். கர்த்தர் நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் நம்முடைய சபைகளையும் நம்முடைய தனிப்பட்ட வாழ்வையும் அவர் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறார். அவர் நம் மீது எப்போதும் கண்ணோக்கமாக இருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு கூட அவர் கரத்தை பிடித்து இல்லை அவர் நம்முடைய கரத்தை பிடித்து நடத்தட்டும். நம்ம ஒப்புக் கொடுப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிக்கலாமா? எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த புதிய மாதத்திற்காக மீண்டும் உம்முடைய நாமத்திற்கு நன்றி சொல்கிறோம். நாங்கள் எதிர்பார்த்திருக்க முடிவை எங்களுக்கு தருகிற தேவன் நீர். எங்களுக்காக சமாதானமான நினைவுகளை வைத்திருக்கிற தேவன் நீர். எங்களை நன்றாய் அறிந்திருக்கும் நல்ல தேவன் நீர். எங்களுக்கு நன்மைகள் மாத்திரம் செய்கிற தேவன் நீர். அப்படிப்பட்ட தேவனுக்காக, அப்படிப்பட்ட தெய்வம் எங்களுடைய தெய்வமாக இருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நாங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் ஜெபத்தோடு தேவனுக்கு தெரியப்படுத்தி நாங்கள் உம்முடைய தேவ சமாதானத்தை அனுபவிக்கிறவர்களாக இந்த உலகத்தில் விளங்க ஆண்டவர் எங்களுக்கு கிருபை செய்யும். இந்த புதிய மாதத்தில் ஆண்டவரே, எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் ஊழியங்களையும் திருச்சபைகளையும் ஆண்டவரே, எங்களுடைய கையின் பிரயாசங்கள் எல்லாரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக, சகலத்தையும் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, இந்த பயங்கரமான வெப்பம் நிறைந்த இந்த காலத்தில் தேவன் எங்களுக்கு நிழலாயிருந்து எங்களை காக்க வேண்டுமாய் ஒப்படைக்கிறோம். எங்கள் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும், எங்களை ஆசீர்வதியும். ஆண்டவரே, நம்முடைய கிருபையும் பிரசன்னமும் எங்கள் கூட இருந்து ஆண்டவரே, இந்த சத்தியத்தை கேட்கிற இணைப்பில் இணைந்திருக்கிற எல்லாரையும் தேவன் கரம் பிடித்து வழிநடத்தும்படியாய் உம்முடைய பிரசன்னம் எங்களோடு எப்போதும் இருக்கும்படியாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்கேலும் நல்ல பிதாவே, ஆமேன். அன்பானவர்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவாசீர்வாதம் இந்த மாதம் முழுவதும் உங்கள் குடும்பத்தில் தங்கியிருப்பதாக. ஆமேன்.